எந்த ஒர்க்குக்கு இந்த அளவுக்கு டயர்டா நான் கிளம்பினதே இல்ல. பட் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டயர்டு எங்க போச்சுன்னே தெரியல. அதுக்கு ரீசன் பிரைடோட சாட்டிஸ்ஃபைடான ஹாப்பினஸ் தான். ஹே ஹாய், என்னோட பியூட்டிஃபுல் பிரைட் ரேஷ்மாவோட ரிசப்ஷன் லுக் தான் பார்க்க போறோம். இந்த ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருந்தேன். அன்னைக்கு இவங்க எனக்கு 5வது கிளைண்டா இருந்தது. அதனாலேயே எனக்கு ரொம்ப டயர்டாவும் டென்ஷனாவும் இருந்தது. எப்படி இருந்தாலும் என்னோட ஒர்க்கை நீட்டா பண்ணி கொடுத்துடணும், இதுதான் என்னோட டார்கெட்டா இருந்தது. ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றத இந்த குட்டீஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு என்னோட மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். ஸ்கின் டோன் மேக்கப் இதை தவிர வேற எதுவுமே அவங்க என்கிட்ட சொல்லல. அண்ட் பேக் ஓபன் கர்ல்ஸ் ஹேர் ஸ்டைல் மட்டும் கேட்டிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷனை விட மேக்கப் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா பண்ண ஒர்க் இது. இந்த ஒர்க் முடிச்சுட்டு வேற எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நிறைய இடத்துல நான் பார்த்த விஷயம் என்னன்னா, பிரைடோட சாட்டிஸ்பேக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் தான். அண்ட் பிரைடோட பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, அவங்க வீட்டு பெரியவங்களோட சாட்டிஸ்பேக்ஷன் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களோட இந்த மேக்கப் லுக் பிரைடோட அம்மாவுக்கும் அண்ட் அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணிருந்தாங்க. மோஸ்ட்லி எனக்கு கிடைக்கிற மேக்கப் ஆர்டர்ஸ் கூட இதுக்கு முன்னாடி நான் பண்ண பிரைட்ஸோட பேரண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷனோட எனக்கு மேக்கப் புக் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயமும் கூட. உங்களோட எந்த ஈவெண்டா இருந்தாலும் சாரி டிராப்பிங், ஹேர் ஸ்டைலிங், மேக்கப் இந்த மாதிரி எந்த சர்வீஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மறக்காம சாரா ஸ்டைல் அண்ட் ஸ்மெல் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு பை.